வெல்கம் டு தரன் அகாடமி. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் சம்மு தான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு வர்றோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பர்சன்டேஜில் இருக்கிற சம்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சம்மை பார்க்கலாம். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிவிட்டார். அந்த கணக்கீட்டின் சதவீத பிழையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலான்னா, அவங்க வந்து 3/5 பெருக்கியிருக்காங்க. ஆனால் எதுக்கு பதிலானா 5/3ங்கிற நம்பருக்கு பதிலாக, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சதவீத பிழை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை இப்படி எழுதிக்கிறலாம். ஸோ இதை வந்து மேலே மல்டிபிள் பண்ணோம்னா 9/25 வரும் இன்ட்டு 100. இதை அடித்து கொடுத்தோம்னா இது ஒரு தடவை இருக்கும், இது 4 தடவை இருக்கும். ஸோ 9 நாங்கள் 36ன்னு கிடைக்கும். ஸோ சதவீத பிழைன்னு சொல்லும்போது அது 100லேருந்து மைனஸ் பண்ணணும். 36 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 64ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 64ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1/35 என்பது 2/7 எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இருந்துச்சுன்னா அது வந்து 1/35 ஆகும் அப்படின்னு. அப்போ பர்சன்டேஜில் வந்து நமக்கு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். x/100 இன்ட்டு 2/7 இஸ் ஈக்குவல் டு 1/35. ஸோ இதை அடைச்சி கொடுத்தோம்னா இது 5 வரும். 1 5 is 5. இந்த சைடில் உள்ளது அடித்தோம்னா இது 20 வரும். இந்த 2க்கு இந்த 20 கேன்சல் பண்ணுறோம் 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ங்கிறது தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 60 இஸ் 72? 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா, நமக்கு இதில் எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியாது. அப்போ x/100 இன்ட்டு 60, அதுதான் வந்து 72 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அடைச்சி கொடுத்தோம்னா 16 is 6, 16 2 6 are 12ன்னு வரும். ஸோ இந்த 10 வந்து அங்கிட்டு போயிடுச்சுன்னா x is equal to 120. ஸோ ஆன்சர் வந்து 120%. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறியுள்ளனர், 455 பேர் தோல்வியடைந்துள்ளனர் எனில் தேர்வில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 35% தேறியுள்ளாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 65% வந்து அவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 65 தான் வந்து 455னா நமக்கு ஹோல் மொத்த மாணவர்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100 எவ்வளோ அப்படின்னு பார்த்துடணும். ஸோ 13 வரும். இது 9 5s are 45, 1 5 is 5. ஸோ இது 13 டேபிள் அடித்தோம்னா 113 is 13, 7 13 91ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 700, அதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 28% 450 ப்ளஸ் 45% 250 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 28%, 28/100 இன்ட்டு 450 ப்ளஸ் அதே மாதிரி 45/100 இன்ட்டு 280. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். இதை அடித்து கொடுத்தோம்னா 9 5 45, 2 10, 4 2 14. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இங்கே 9 வரும், இங்கே 2 வரும், இங்கே மறுபடியும் அடித்து கொடுத்தோம்னா 14ன்னு வரும். ஸோ இங்கேயும் 14 இன்ட்டு 9, இங்கேயும் 9 இன்ட்டு 14. ஸோ 9 14 எவ்வளோ வரும்னா 126ன்னு வரும். ஸோ 126 ப்ளஸ் 126, அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 12 மிச்சம் 1 5, 252. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம், 300ல் 50% 33 1/3% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ஆஃப்னு வந்திருக்கனால ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். ஸோ 33 1/3ங்கிற எப்படி எழுதலான்னா 100/3ன்னு எழுதலாம். இங்கே வந்து பர்சன்டேஜ் இருக்கனால 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். 50%னா 50/100 இன்ட்டு 300 எப்படி இருக்கா. ஸோ இதில் என்னென்னா இந்த 300 இந்த 300 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம்.
ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 50. நமக்கு ஆன்சர் வந்து 50. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 8 லிட்டர் கரைசலில் 20% தூய அமிலம் உள்ளது எனில் அமிலத்தின் லிட்டர் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 8 லிட்டர் மொத்த கரைசல், அப்போ 100 தான் வந்து 8னா 20% அமிலத்தோட லிட்டர் தானே கேட்குறாங்க. அப்போ 20% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது 0க்கு 0 அடைஞ்சிரும். ஸோ 8 16, 16 டிவைடட் பை 10 எப்படி எழுதலான்னா 1.6ன்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலான்னா 12% தான் வந்து 1080னா நமக்கு 100% தொகை தானே கேட்டிருக்காங்க. மொத்த தொகைனா 100%. ஸோ 100 எவ்வளோன்னு ஸோ இது 12 டேபிள் படிச்சிருந்திங்கன்னா தெரியும். 1 12 12, 9 12 108ன்னு வரும். ஸோ 90. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 900. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அதே கொஸ்டின் தான் நெக்ஸ்ட்லேயும் கேட்டிருக்காங்க. அடுத்தது, வாட் இஸ் 95% ஆஃப் 4598? அதாவது 4598ன் 95% யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 95 தான் வந்து 45 98னா 100 எவ்வளோ? இதை அடித்து கொடுத்தா இது 19ன்னு வரும், இது 20ன்னு வரும். இதை அடித்து கொடுத்தோம்னா 2 19 38, பேலன்ஸ் 7 இருக்குமா? ஸோ 7ன்னா 4 19 76ன்னு வரும். ஸோ பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ 2 மறுபடியும் 2. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 242, அதோட 2வால் மல்டிபிள் பண்ணோம்னா 4 8 4. ஆன்சர் வந்து 4840, 4840 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 170% ஆஃப் 1140 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1140ல் 170% எவ்வளவு? இது எப்படி எழுதலான்னா 170 டிவைடட் பை 100 இன்ட்டு 1140. ஸோ இதை அடித்து கொடுத்தோன்னா இந்த ஒரு 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போனா 114 17 மல்டிபிள் பண்ணோம்னா 4 28க்கு 8, மிச்சம் 2ன்னு வரும். 7 7, 7 + 2 9ன்னு வரும். அடுத்து 7 7, இது 1 தானே. ஸோ 114 அப்படியே வந்துடும். இதை ஆட் பண்ணோன்னா 8 3 9 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1 9 3 8ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 1200ல் 25% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 1200. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படி பண்ணலைன்னா 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 1200. ஸோ இது 1 டைம் இருக்கும், இது 4 டைம் இருக்கும். இதை அடித்து கொடுத்தோம்னா இது 300ங்கிறதா ஆன்சர். ஸோ இப்படி பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 15% பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான சம்மு. 15% தான் 30னா 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2 டைம்ஸ் இருக்கும், இது 1 டைம் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 200. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மு, எக்ஸின் 30% என்பது ஒய்யின் 60% சமம் எனில் x/y எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது பர்சன்டேஜ் கொடுத்து ஒரு ரேஷியோ மாதிரி கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலான்னா 30% ஆஃப் எக்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 60% ஆஃப் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0க்கு இந்த 0, இது 1ன்னு வரும், இது 2ன்னு வரும். இப்போ 1x is equal to 2y. இப்போ x by y is equal to 2/1.
ஸோ 2:1, அதாவது x:y 2:1ங்கிறது தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸின் 10% ஒய்யின் 20%க்கு சமம் எனில் x:y மதிப்பை கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலான்னா, எக்ஸோட 10% அது எதுக்கு சமமாக இருக்குது? ஒய்யோட 20%க்கு. ஸோ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம், இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x = 2yன்னு வரும். அப்போ x/y = 2/1ன்னு வரும். x:y = 2:1. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். பியின் p% 36 எனில் பிஐ காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிங்கிற ஒரு நம்பர், அதோட p% வந்து 36. அப்போனா பி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாமா? p² வரும். இது அந்த சைடு போயிடுச்சுன்னா 3600 வந்துடும். ஸோ 3600. 3600னா இது எதோட ஸ்கொயர்டாக இருக்கும்? p² = 3600னா p = இது இந்த 2 ஜீரோக்கு இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 36 வந்து 6ஓட ஸ்கொயர்டு. ஸோ ஆன்சர் வந்து 60. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டினும் அதே மாதிரி தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட n% of 100 வந்து 64னா என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ n² = 6400ன்னு வரும். இதுலேருந்து வெளியில் என்ன எடுத்தோம்னா இந்த 2 ஜீரோக்கு ஒரு 0 போட்டுருவோம். இந்த 64 வந்து எதோட ஸ்கொயர்டுனா 8ஓட ஸ்கொயர்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஷாமின் மாத வருமானம் 12,000. அதில் அவர் சேமிப்பும் தொகை வந்து 1200ன்னு சொல்கிறாங்க. அவரோட சேமிப்பு மற்றும் செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சேமிப்பு அப்புறம்தான் செலவு கேட்டிருக்காங்க. அப்போ 12,000ங்கிறது 100ஆ? ஸோ அதிலிருந்து 1200 இது ஒரு 10% தான் இருக்கும். ஏன்னா அதே நம்பர் தான் ஒரு 0 கட்டாயி வருது. அப்போ அதோட 10% தான் வந்து 1200. அடுத்து அப்போ அவரோட சேமிப்பு வந்து 10%. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ சேமிப்பு 10% போயிடுச்சுன்னா 90% வந்து அவங்க செலவு தான் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த குறிப்பிட்ட சம்ஸ் மட்டும் திருப்பி நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்ததால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தினை கூறுகன்னு கொடுத்துருக்காங்க சதவீதத்தில். ஸோ இதை எப்படி எழுதலான்னா, 30% அதிகரிக்குதா? அப்போ 130/100. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா 40% குறையுது. அப்போ 60/100 × 100. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 13 × 6 எவ்வளோ வரும்? 6 3 18க்கு 8 மிச்சம் 1 1 6 6 1 7. ஸோ 78%. ஸோ 100லேருந்து 78 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 22. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மு. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000 உள்ளனர். அவர்களில் 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதமுள்ளோர் குழந்தைகள். ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்கள் மற்றும் குழந்தைகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ? 100% தான் இந்த 32,000. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40% ஆண்கள், 25% பெண்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மொத்தம் வந்து நமக்கு 65% வரும். பேலன்ஸ் 35% வந்து குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. ஸோ டேரெக்டாகவே இப்படியே போட்டுடலாம். எப்படின்னா
100% தான் 32,000னா 40% எவ்வளோ? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இது எதுன்னோம்னா 8ன்னு வரும். 4 3 12 0 0. ஸோ 12,800ங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இதில் வருது. ஸோ ஆண்கள் வந்து 12,800. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைகளையும் போட்டு பார்க்கலாம். ஆனால் நமக்கு ஆண்களில் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கனால இதை மட்டும் போட்டாலே போதும்.